இன்றைய தினம் அல் குர்ஆனுடைய 100வது அத்தியாயம் சூரத்துல் ஆதியாத் 11 வசனங்களை கொண்ட சூறாவை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். மக்கியா வகையைச் சேர்ந்த ஒரு அத்தியாயம் இந்த சூரத்துல் ஆதியாத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை ஆரம்பிக்கும் போது வல் ஆதியாதி என்று ஆரம்பிக்கிறார். எனவே இந்த முதலாவது வசனத்திலே இந்த சொல் இடம்பெற்றிருப்பதனால் இந்த சூறாவுக்கு ஆதியாத் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாத் என்றால் அதிவேகமாக ஓடக்கூடியவை என்று கருத்து. ஆதியாத் என்றால் மிக வேகமாக அதிவேகமாக ஓடக்கூடிய வெயிலுக்குத்தான் இந்த ஆதியாத் என்கின்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. இந்த சூறாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் 5 வசனங்களிலும் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். சூறாக்களை ஆரம்பிக்கும் போது வாவு என்ற எழுத்தை கொண்டு ஆரம்பித்தால் அது சத்தியம் என்பதை குறிக்கும் என்பதை நாங்கள் படித்திருக்கிறோம். அந்த வரிசையில் அல்லாஹ் 3 முதல் 5 வசனங்களிலும் சத்தியம் செய்து மிக முக்கியமான ஒரு அம்சத்தை ஒரு விஷயத்தை எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். அந்த முதல் 5 வசனங்களும் வல் ஆதியாத்தி லப்ஹா அதிவேகமாக ஓடக்கூடியவை மீது சத்தியமாக. லப்ஹான்னா மூச்சு இறைக்கக்கூடிய அளவுக்கு, மூச்சு அப்படியே கடும் வேகமாக ஓடும் போது ஏற்படுகின்ற அந்த மூச்சு இறைத்தல், அந்த மூச்சிறை சத்தத்தோடு அதிவேகமாக ஓடக்கூடியவை மீது சத்தியமாக. இது முதலாவது வசனம். 2வது வசனம் ஃபல்மூரியாத் கதுஹா, அந்த குதிரைகளுடைய கால் குளம்புகளால் தீப்பொறியை எழுப்பக்கூடிய மீது சத்தியமாக. இங்கே அல்லாஹ் எதை சொல்கிறான் என்பதிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்து, இது குதிரையை அல்லாஹ் சொல்கிறான். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்து ஒட்டகத்தை அல்லாஹ் சொல்கிறான். எது எவ்வாறாக இருந்தாலும் ஃபல்மூரியாத் கதுஹா அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். மிக வேகமாக கற்பாறைகளில் நிறைந்த அந்த பூமியில் ஓடுகின்ற போது அந்த கால் குளம்புகளில் இருந்து அப்படியே தீப்பொறி எழும், அதன் மீது சத்தியமாக. ஃபல்முகீராத்தி சுப்ஹா 3வது வசனம் அல்லாஹ் சொல்கிறார் ஃபல்முகீராத்தி சுப்ஹா அதிகாலையில் தாக்குதல் நடத்தக்கூடியவை மீது சத்தியமாக. அப்ப குதிரையினுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். மிக வேகமாக ஓடக்கூடியவை, அது ஓடுகின்ற அந்த மிக வேகத்தின் காரணமாக அது தீப்பொறி அப்படியே கிளம்பக்கூடியவை, அதிகாலை பொழுதிலும் அது தாக்குதல் நடத்தக்கூடியவை யுத்தங்களிலே. அது அதிகாலை பொழுதில் அப்படி வெளியிலே கிளம்புகின்ற போது அப்படியே புழுதியை கிளப்பிக் கொண்டு போகின்றது. அந்த வேகமாக போவதன் காரணமாக அங்க இருந்த அந்த புழுதி அப்படியே கிளம்புகிறது. 5வது அல்லாஹ் சொல்றான் அது எதிரிகளின் கூட்டத்தின் நடுவில் நுழைந்தன. இப்படியான குதிரையின் மீது சத்தியமாக. குதிரையினுடைய பண்புகளை அல்லாஹ் இங்கே சொல்லி அது எவ்வளவு பெருமதியானது என்பதை இங்கே அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறார். 5 விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். ஒன்று, மிக வேகமாக ஓடக்கூடியது,
அது தீப்பொறியை கிளப்பக்கூடியது, அதிகாலையில் தாக்குதல் நடத்தக்கூடியது, அது புழுதியை கிளப்பக்கூடியது, அது எதிரிகளின் கூட்டத்தில் ஊடறுத்து நுழையக்கூடியது என்று 5 சத்தியங்களை அல்லாஹ் சொல்லி மிக முக்கியமான 6வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் என்றால், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். இதுதான் நாங்க படிக்க வேண்டிய இந்த பாடம். அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். நிச்சயமாக மனிதன் தனது இரட்சகனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அல்லாஹ் 5 வசனங்களை சொல்லி இந்த 5 வசனங்களுக்கு சமனாக அல்லாஹ் சொல்றான், மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அல்லாஹ் இந்த மனிதனுக்கு எவ்வளவோ அருட்கொடைகள் நியமத்துகளை அல்லாஹ் செய்திருக்கிறான். அல்லாஹ் அந்த முதல் வசனங்கள் எப்படி அல்லாஹ் தொடர்புபடுத்துகிறான் என்றால், குதிரைகள் தன்னுடைய எஜமானனுக்கு கட்டுப்படும். எஜமானன் அந்த குதிரைக்கு தேவையான அனைத்தையும் அது கொடுக்கும். தன்னுடைய உயிரை கூட துச்சமாக மதித்து அந்த களத்திலே குதிக்கும். குதிரைகள் தன்னுடைய எஜமானன் சொல்லிவிட்டான் என்பதற்காக தன்னுடைய உயிரை கூட கவனத்தில் கொள்ளாமல் துச்சமாக மதித்து களத்திலே குதிக்கும். அப்படிப்பட்ட குதிரையை போங்குவர்கள் கூட இவர்களாக கூட நீங்கள் இருக்கிறீர்கள் இல்லையே. இவ்வளவோ அல்லாஹ் எங்களுக்கு அருட்கொடைகளை நியமத்துகளை தந்திருக்கிறார். உடல் உறுப்புகளை தந்திருக்கிறார், பார்வையை தந்திருக்கிறான், செவிப்புலனை தந்திருக்கிறான், நடக்கக்கூடிய காலை தந்திருக்கிறான், கையை தந்திருக்கிறான், சிந்திக்கக்கூடிய மூளையை தந்திருக்கிறான். ஏராளமான நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான உலகத்துடைய மனிதனுக்கு நியமத்துகள், அருட்கொடைகள், அன்பளிப்புகள் அல்லாஹ் வழங்கி இருந்தும் இந்த மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மேற்கூறப்பட்ட வசனங்கள் மூலமாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். சொல்லிவிட்டு 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வ இன்னஹு அலா ஸாலிக லஷஹீத். ஷஹீத், ஷஹாதத் என்ற சாட்சிக்கு சொல்வது. நிச்சயமாக இந்த மனிதன் அந்த நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்பதற்கு அவனே சாட்சியாக இருக்கிறான். அவனுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளவு பாவம் செய்கிறோம், எவ்வளவு அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடக்கிறோம், எவ்வளவு அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்கிறோம். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியும். தனியே கூப்பிட்டு கேட்டால், தனியே நாங்கள் எங்களுக்கு ஒரு சுய விசாரணை செய்தால் நாங்கள் அறிந்து கொள்வோம். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வ இன்னஹு அலா ஸாலிக லஷஹீத். அந்த மனிதன் தான் அந்த நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்பதற்கு சாட்சியாளனாக இருக்கிறான். 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வ இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். மனிதன் தனது செல்வத்தை நேசிப்பதில் மிக கடினமானவனாக இருக்கிறான். அல்லாஹ் தந்த இந்த அருள், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பொருளாதாரம், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய காணி, பூமி, செல்வம், பணம், இதை மனிதன் என்ன நினைக்கிறான் என்றால், இதுதான் என்னை இந்த உலகத்திலே வாழ வைக்கிறது, இது இல்லாவிட்டால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இதனுடைய அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை லிஹுப்பில் கைர். கைர் என்றால் இந்த இடத்திலே பொருளாதாரம், மால், பணம், வசதி, வாய்ப்பு. லஷதீத், அந்த பொருளாதாரத்தை நேசிப்பதில் மிக கடுமையாக இருக்கிறான். அந்த காசு இருந்தால் எனக்கு போதும், பணம் இருந்தால் போதும். அல்லாஹ் இப்படி மேலே தொடர்புபடுத்துகிறான் என்றால், நன்றி கெட்ட மனிதன் அந்த நன்றி கெட்ட மனிதனாக இருப்பதற்கு உலகத்திலே மிக பிரதானமான அவனுக்கு இருக்கக்கூடிய அம்சம்தான் ஹுப்புல் கைர், பொருளாதார ஆசை. அவனுடைய தொழுகைக்கு அது இடம் கொடுப்பதில்லை. அவனுடைய அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கு அந்த வசதி, வாய்ப்பு, பொருளாதாரம், பணம், அந்த பணம் ஈட்டல் அவனுக்கு இடம் கொடுப்பதில்லை. அந்த பொருளாதாரம் அவனை அப்படியே இந்த உலக ஆசையின் பக்கம், உலக மோகத்தின் பக்கம் அப்படியே கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. இதனால்
மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இதைத்தான் அல்லாஹ் இங்கே தொடர்புபடுத்துகிறார். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வ இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், இந்த உலகத்தினுடைய ஆசை மோகம், இந்த பொருளாதாரத்தின் மீது இருக்கின்ற அந்த மிக பயங்கரமான ஆசை எந்த அளவு தூரம் இதற்கு தஃசீருடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள் என்றால், தன்னுடைய பொருளாதாரங்களை நலவுகளுக்கு கூட செலவழிக்க மாட்டான். அப்படிப்பட்ட கஞ்சனாக, அப்படிப்பட்ட உலோபித்தனம் உள்ளவனாக அவன் இருக்கிறான் என்ற கருத்தை தஃசீருடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த பொருளாதாரம் மார்க்க கடமைகளை ஈடுபடுவதை தடுக்கிறது, பராமுகமாக ஆக்குவதற்கு காரணமாக இருக்கிறது. தொழுகை, அது தொழுவோம், நல்ல பிசினஸ் நேரம், நல்ல தொழில் போகக்கூடிய நேரம் என்று மனிதனை அந்த தொழுகையின் பக்கம், அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையின் பக்கம், அல்லாஹ் அக்பர் என்று அதான் சொல்லப்படும் போது அதன் பக்கம் திரும்புவதின் பக்கம் அந்த மனிதனை விட்டு பராக்காக்குறது எது? பொருளாதார ஆசை, பண ஆசை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லிவிட்டு கடைசியாக 3 விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான். அஃபலா யஅலமு, மனிதா நீ அறிய மாட்டாயா? இதா புதிர மா ஃபில் குபூர், மண்ணறைகளில் இருக்கக்கூடியவர்கள் எழுப்பப்படுகின்ற போது. அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை சொல்லி, மனிதனுடைய நிலையை சொல்லி, கடைசியாக அல்லாஹ் மன்னரை மறுமை வாழ்க்கையோடு அல்லாஹ் மனித வாழ்க்கையை தொடர்புபடுத்துகிறான். அல்லாஹ்வுடைய ஒரு குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் படிக்கும் போது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா இந்த மனிதனை பற்றி சொல்வான், மனிதனுடைய உலகத்துடைய நிலையை பற்றி சொல்வான், அதற்கான காரணங்களை சொல்கிறான். அதை சொல்லிவிட்டு மனிதா நீ கவனமாக நீ அறிந்து கொள், நீ கவனமாக நீ கேட்டுக்கொள். அஃபலா யஅலமு, நீ அறிய மாட்டாயா? அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறான். என்ன கேட்கிறான்? இதா புதிர மா ஃபில் குபூர், மண்ணறைகளில் இருந்து எழுப்பப்படுகின்ற போது. அப்ப அது நிச்சயமானது, உண்மையானது, சத்தியமானது. நாங்கள் எல்லோரும் மரணித்ததன் பின்னர் அந்த கபறுகளிலே இருந்து எழுப்பப்படுவோம். அல்லாஹ் பிரீதி பல வசனங்களிலே சொல்லியிருக்கிறான், நாங்கள் படித்திருக்கிறோம். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வஹுஸ்ஸில மா பிஸ்ஸுதூர், இதயங்களில் உள்ளவைகள் எல்லாம் வெளிப்படுகின்ற போது. வஹுஸ்ஸில மா பிஸ்ஸுதூர், உள்ளங்களில் இருக்கக்கூடியவைகள் வெளிப்படுகின்ற போது. தஃசீருடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளங்களில் மறைத்து வைத்திருக்கின்ற ரகசியங்களை கூட மறுமை நாளில் அறியக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக இருப்பான். அதனை தேவைப்படுகின்ற போது வெளிப்படுத்துவான். அல்லாஹ் சொல்றான், வஹுஸ்ஸில மா பிஸ்ஸுதூர். இதுல இருந்து என்ன அல்லாஹ் சொல்ல வருகிறான் என்றால், உள்ளங்களில் மறைத்து வைத்திருக்கின்ற ரகசியமாக வைத்திருக்கின்றவைகளை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் என்றால், நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், நாங்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகள், இவைகள் எல்லாம் அல்லாஹ் மறுமையிலே வெளிப்படுத்துவான். மனிதன் கை சேதப்படுவான். இந்த ஒன்றையும் விட்டு வைக்கவில்லையே, அற்பமான அணுப்பிரமாணமர உள்ளதையும் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறானே என்று மனிதன் நினைப்பான். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வஹுஸ்ஸில மா பிஸ்ஸுதூர். கடைசியாக முடிக்கிறான், இன்ன ரப்பஹும் யௌமைதில் லகபீர். அல்லாஹ் முடிக்கிறான், நிச்சயமாக அவர்களுடைய இரட்சகன் அந்த நாளில் எல்லா விடயங்களையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான். அவனுக்கு எல்லாம் தெரியும், யாரு நல்லவன், யாரு கெட்டவன், யாருக்கு கூலி கொடுக்க வேண்டும், யாருக்கு பாவத்திற்கான தண்டனை கொடுக்க வேண்டும், யாருடைய பட்டோலை வலது கரத்திலே கொடுக்க வேண்டும், யாருடைய பட்டோலை இடது கரத்திலே கொடுக்க வேண்டும், அனைத்தையும் அறிந்த ரப்பாக இருக்கிறான். மறுமை நாளில் அல்லாஹ் இன்னி ஹர்ரம்து ஸுல்ம அலா நஃப்ஸி, அல்லாஹ் தனக்கு தானே அநியாயம் செய்வதை அல்லாஹ் ஹராமாக ஆக்கி இருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, மிக முக்கியமாக அல்லாஹ் இந்த சூறாவிலே 5 வசனங்களில் சத்தியம் செய்துவிட்டு மனிதனுடைய உலகத்திலே மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அதற்கான காரணத்தை அல்லாஹ் சொல்றான். அதற்கான காரணம் இந்த உலக வாழ்க்கையினுடைய அவனுக்கு கிடைக்கின்ற புண்ணிய இன்பம், அவனுடைய அற்ப இன்பம், அவனுக்கு கிடைக்கின்ற பொருளாதாரம், வசதி, வாய்ப்பு, பணம், இதற்காக அவன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்து
அல்லாஹ் இவ்வளவு எனக்கு நிஅமத் புரிந்திருக்கிறானே, அருள் செய்திருக்கிறானே என்பதை எல்லாம் மறந்து மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் இறுதியாக முடிக்கிறான், மனிதா நீ நினைத்துக் கொள்ளாதே இந்த உலக வாழ்க்கையோனுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்று நினைத்துக் கொள்ளாதே. உன்னை நாங்கள் பிடிக்க ஆரம்பித்தால் எங்களுடைய பிடி கடுமையானது. நாங்கள் மறுமையிலே பிடிப்போம், மறுமையிலே உங்களை எழுப்பாட்டுவோம், உங்களுடைய உள்ளங்களில் உள்ளவைகளையும் நாங்கள் வெளிப்படுத்துவோம், அனைத்தையும் அறிந்த ரப்பாக அல்லாஹ் இருக்கிறார் என்று இந்த சூறாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த சூறா அடிக்கடி நாங்கள் தொழுகைகளிலே ஓதப்படக்கூடிய அல்லது ஓதுவதை கேட்கக்கூடிய சூறா. எனவே இதனுடைய கருத்துக்களை ஆழமாக விளங்குகின்ற போது எங்களுடைய உணர்வுகளை சிந்தனைகளை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவதற்கான மிக முக்கியமான ஒரு சூறாவாக இந்த அத்தியாயம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய வசனங்களை படித்து அறிந்து தெரிந்து அது எதிர்பார்க்கின்ற மாற்றங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.